கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை மாற்றத்திற்கான அதிகாலை ஜெபத்திலே அது என்னையா வாழ்க்கை மாற்றத்திற்கான என்று கேட்டீர்களே, ஆனால் நிச்சயமாகவே இந்த ஜெபங்களின் மூலமாக நாம் கர்த்தரோடு இடைப்பட்டு கர்த்தரோடு தியானித்து கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அவரோடு பேசி நல்ல பதில்களை நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை வரும். அது அதிசயமாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் எந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே இருந்து விடுபட்டு விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானமோடும் கர்த்தருக்கான ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ தொடங்குவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனியும் நாம் அழுது கொண்டிராதபடிக்கு பாருங்கள், இந்த ஒரு அற்புதமான காரியத்திலே ஒரு ஆச்சரியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, இனியும் நாம் நிந்தையிலே அழுகையிலே அல்லது கண்ணீரிலே நிலைத்திராதபடிக்கு, நாம் வெட்கமும் லட்சையும் அடையாதபடிக்கு நம்மை நாசமாக்கும். நன்றாக கவனியுங்கள். ஐயா, இந்த உலகத்தில் உங்களை நாசமாக்க, உங்களை நிர்மூலமாக்க அல்லது குடும்பங்களையோ தேவ பிள்ளைகளையோ நிர்மூலமாக்க இந்த உலகத்திலே எவனுக்கும் யாருக்கும் எதற்கும் அதிகாரமே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். உங்களை அழிக்க இந்த உலகத்திலே எவருக்கும் எந்த சக்திக்கும் அதிகாரமே கிடையாது. ஐயா, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அப்படி ஒரு நல்ல தெய்வத்திடம் இருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது, யாரும் களவாட முடியாது அல்லது யாரும் உங்களை அழிக்க முடியாது என்பதை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம் அப்படி. ஐயா, தேவ பிள்ளைகளாய் மாறிவிட்ட அந்தகாரத்தில் இருந்த நாம் இப்பொழுது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எப்பொழுது வந்தோமோ அப்பொழுதே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், கர்த்தருடைய சொந்த ஜனமாய், அவருடைய வீட்டாராய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாறிவிடும் பொழுது இந்த சந்ததியை தொடுவதற்கு இந்த உலகத்திலே யாருக்கும் எதற்கும் அதிகாரமே இல்லை. அப்பனா எப்படியா நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம்? பிசாசு அநேகரை பிடித்து வஞ்சித்து பிசாசின் பிடியிலே வல்லமையிலே அகப்படுத்தி வைத்திருக்கிறானே, எப்படி என்று கேட்டீர்களே. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் என்ன செய்வான்? உங்களோடு வந்து, உங்களுக்குள்ளே வந்து, உங்கள் குடும்பத்திலே, ஐயா, உங்க வாழ்க்கையிலே அவன் வந்து அவன் ஒரு அழிவின் ஆயுதத்தை, அழிவின் விதைகளை விதைக்க முடியும். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி, திருடன் இந்த பொல்லாத பிசாசுக்கு இடம் கொடுத்தால் என்ன ஆகும்? அந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். கர்த்தரே சொல்லுகிறார். ஐயா, இவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது யாராய் இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, இந்த பொல்லாத திருடனுக்கு கர்த்தர் சொன்னது போல் நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கும் வரைக்கும் உங்கள் மீது, அவனுக்கு, உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது எந்த அதிகாரமும் கிடையாது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இனியும் அழுது கொண்டிராதபடிக்கு என்ன செய்யலாம்? ஐயா, வெட்கமும் லட்சையும் அடையாதபடிக்கு நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களே. ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொன்ன அந்த அற்புதமான ஒரு சிறிய கதை, ஒரு உபமானம், ஒரு பேரபிள் போன்று சொல்லப்பட்ட அற்புதமான காரியம் பாருங்கள். அந்த தகப்பன் வீட்டில் இருந்து பிரிந்து சென்ற, தகப்பனுக்கு தூரமாய் இருந்த, ஐயா, தகப்பனோடு தொடர்பில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த அல்லது தகப்பனுடைய சட்ட திட்டங்களுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு தூரமாய் இருந்த அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படிப்பட்டவர்களுக்கு வந்துவிடலாம். தகப்பனுக்கு தூரமாய், தகப்பனுடைய சட்ட திட்டங்களுக்கும் கற்பனைகளுக்கும் தூரமாய் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இது போன்ற ஆபத்துகளும் சிக்கல்களும் சிரமங்களும் வந்து சேர முடியும்.
அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் கர்த்தரோட இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். இப்படியாக ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிபந்தனை இருக்கிறது. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறார்கள், என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்க நினைக்கிறார்கள், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமான புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. 1:2 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை அல்லாமல் கர்த்தரை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறார்களாம். நம்பர் 2, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறது மாத்திரமல்ல, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். நம்பர் 3, என் வாக்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்திலே பலக்கவும். நம்பர் 4, எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமான புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த சோதனைகள், ஏன் இந்த பாடுகள்? ஐயா, ஏன் இன்னும் அழுது கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு இப்படி வெட்கமும் லட்சையும் வந்துவிட்டது? ஏன் இது போன்ற சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டுக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டோம்னா கர்த்தரே சொல்லுகிறார், இது ஒரு முரட்டாட்டமான வேலை ஒன்று இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை அல்லாமல் கர்த்தரை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிற எல்லா காரியங்களும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆவியே அல்லாமல் காரியங்களை நடப்பிக்கலாம், அல்லது நடந்து போகலாம், அல்லது நமக்கு ஒரு துணை கிடைக்கும், உதவி கிடைக்கும், அல்லது நமக்கு ஒரு தேற்றரவு கிடைக்கும், ஒரு சுகம், ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் அவருடைய ஆவியே அல்லாமல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போகிறவர்கள், ஐயா, அவருடைய சத்தத்தை கேட்காமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல், பார்வோனின் பலத்தினாலே, அதாவது அந்நியர்கள் மூலமாக, கர்த்தரியமில்லாதவர்களின் தொடர்புகள் மூலமாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத தொழில், பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை மூலமாக, கர்த்தரால் சொல்லப்படாத குணங்கள் மூலமாக கிடைக்கிற எதுவுமே அது நிலைக்காது, அது நன்மையை தராது. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும். ஐயா, ஆபத்துகள் வரலாம், சிக்கல்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் நாம் எகிப்தின் நிழலுக்கு ஓட முடியாது. பார்வோனின் பலத்தினே பலபடியாய் நாம் அப்படியாய் உலக அதிகாரங்களை, உலகத்தில் உள்ள காரியங்களை நம்பி ஓட முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக கொள்ளுங்கள். நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய சந்ததி, தேவனுடைய வீட்டார் என்பதை எந்த காலத்திலும் மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவரே உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படியான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எந்த சூழ்நிலையிலும் பார்வோனுடைய பலம், ஐயா, உலகபூர்வமான காரியங்களினால் வருகிற நன்மைகளையே மாத்திரம் நம்பி, அல்லது உலகபூர்வமான ஜனங்களை நம்பி, அல்லது இந்த ஜனம், இந்த மனிதன், அல்லது அவன் யாராயிருந்தாலும் சரி, இவன் என்னை வாழ வைப்பான், அவன் என்னை வாழ வைப்பான் என்று நாம் நிறைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ள. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, இது போன்ற காரியங்கள் எல்லாம் பாவத்தோட பாவத்தை கூட்டும்படியான காரியம். ஐயா, இதனால் நன்மை உண்டாகாது. இதை பின்பற்றுகிற, இதை கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய கட்டளையை, கற்பனையை, அவருடைய பிரசன்னத்தை மீறி ஓடுகிற ஒவ்வொரு மனிதனும் முரட்டாட்டம் செய்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். எந்த சூழ்நிலையும் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். எத்தனை ஆபத்துகள், சிக்கல்கள், சிரமங்கள் வந்தாலும் சரி, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நிச்சயமாய் பாதுகாக்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், மேன்மைப்படுத்தவும், உயர்த்தவும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒன்றும் உங்களை நெருங்குவதில்லை.
அன்பு தேவ பிள்ளைகளே, 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தியனுடைய நீழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். உலக பூர்வமான அல்லது மாம்சீகமான எந்த காரியமும் உங்களுக்கு நன்மையை தர முடியாது. ஐயா, உலக பூர்வமான எந்த காரியமும் உங்களை வாழ வைக்க முடியாது. உலக பூர்வமான காரியங்களிலே ஐயா, பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறது போன்ற காரியங்களிலே எதர் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் நீங்களான காரியங்கள் எதிலும் ஈடுபடுவதில் இருந்து தங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். இது ஒரு அற்புதமான என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, நிச்சயமா இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில நம்ம மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அதாவது எந்த சூழ்நிலையில் நாம் தவறுதலாய் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையிலே நமக்குள்ளே தவறுகள் காணப்படுகிறதோ அந்த சூழ்நிலைகளில் இருந்து நாம் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய், கர்த்தர் பக்கமாய் பட்சமாய் திரும்புகிறாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வழி இருக்கிறது என்றால், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு வழி, ஒரு கேட்வே இருக்கிறது என்றால், அது நாம் மனம் திரும்பி இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து நாம் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி வாழுகிற அற்புதமான வாழ்க்கை. கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரையே நோக்கி பார்ப்போமானால் நாம் நிச்சயமாய் பிரகாசம் அடைய முடியும் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஓ மைட்டி காட், நீங்கள் அமர்ந்திருந்து ஐயா, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை ஆபத்துகள், துன்பங்கள், இடைஞ்சல்கள், எத்தனை போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும், கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த மனிதனையோ, எந்த சக்தியையோ, அல்லது மந்திரம் சூனிய பாதைகளையோ, அல்லது கர்த்தர் பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நீங்கள் நடவாதபடி அவரையே நோக்கி அவருக்காகவே காத்திருக்கும் பொழுது தாவீதரசன் சொன்னது போலவே நீங்களும் சொல்ல முடியும், கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என் பட்சமாய் திரும்பி என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டபடியே. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் 18, ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எப்போ நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்து எழுந்து அந்த இளைய குமாரனை போல நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன், ஐயா இது போன்ற சூழ்நிலையிலே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் இது போன்ற சூழ்நிலையிலே இந்த சங்கடமும் வருத்தமும் வெட்கமும் லட்சியமான இடத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனம் திரும்பி அமர்ந்திருக்க போகிறேன், அல்லது நான் மனம் திரும்பி தேவ சமூகத்தையே நோக்கி பார்க்க போகிறேன் என்று நீங்கள் மனசோடு நன்றாக கவனியுங்கள். ஐயா, எங்கே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தவறவிட்டோமோ அந்த இடத்தில் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, எங்கே நாம் சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டு ஒருவேளை கஷ்டமும் துன்பமும் விரக்தியுமாய் இருந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நிலையிலே இருந்து நாம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து, ஐயா நிச்சயமாய் பாவத்தோட பாவத்தை கூட்டாதபடிக்கு, கர்த்தரை அல்லாமல் வேற ஆலோசனை பண்ணாதபடிக்கு, அவருடைய ஆவியை அல்லாமல் உங்களை மூடிக்கொள்ள வேறு வழிகளை தேடாதபடிக்கு, உலகபூர்வமான மனிதர்கள் கொடுக்கிற உங்களுக்கு உலகபூர்வமான மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள், திட்டங்கள் அதவற்றை செயல்படுத்தி உங்களை மூடிக்கொள்ள பார்க்காதபடிக்கு அவருடைய வாக்கை கேட்டு நன்றாக கவனியுங்கள். அவருடைய வாக்கை கேட்டு அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின் படி நீங்கள் நடக்கும் பொழுது, என் அன்பு
சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு ரட்சை உண்டாவதில்லை. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்திலும் கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து அவர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். ஹல்லேலூயா. எப்படியாய் அந்த அற்புதமான தகப்பன் அந்த இளைய குமாரனுக்காக காத்திருந்தாரோ அப்படியே உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, மேன்மைப்படுத்தும்படி, உயர்த்தும்படிக்கு உங்களுக்காக இறங்கும்படி காத்திருப்பார். உங்கள் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே சந்தோஷமும் சமாதானமுமாய் வாசமாயிருப்பார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. இதை நம்புறவங்க அப்படியே கண்களை மூடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் சீயோனை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் எருசலேமிலே சந்தோஷமும் சமாதானமுமான தேவ சமூகத்திலே வாசமாயிருப்பீர்கள். ஐயா, இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இன்றே இப்பொழுதே அவர் உருக்கமாய் இறங்கி உங்கள் சத்தத்தை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அதிசயமும் அற்புதமான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இன்னும் ஒரு மாற்றம் இல்லை, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி இல்லை, ஒரு உயர்வு இல்லை, ஒரு மாற்றம் இல்லை என்று கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே பல நாட்களாய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா விதமான இடைஞ்சல்களையும், எல்லா விதமான சேலஞ்சுகள், சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை இன்று நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படிக்கு ஐயா உம்மை ஆலோசனை செய்யாதபடிக்கு உம்முடைய ஆவியே அல்லாமல் எங்களை மூடிக்கொள்ள அல்லது எங்களை பாதுகாக்க நாங்கள் வேறே வழியை தேடாதபடிக்கு, உம்முடைய வாக்கை கேளாதபடிக்கு, எங்கள் செவியை நாங்கள் அடைத்துக் கொள்ளாதபடிக்கு ஒரு புதிய ஞானத்தை, புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பார்வோனிடம் நாங்கள் செல்லவும் இல்லை ஐயா, எகிப்தியர்களை நோக்கி நாங்கள் செல்லவும் இல்லை. ஆனாலும் அறிந்தோ அறியாமலோ அது போன்ற காரியங்களிலே, அதற்கு ஒப்பான காரியங்களிலே யாரும் எங்களிலே ஈடுபடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம் ஐயா, ஆகையால் சும்மா இருப்பதே எங்களுக்கு பலன். நாங்கள் ஆமான் அமர்ந்திருந்து எங்கள் தேவனே ஆண்டவர் என்பதை அகழும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும்படியாய் இறங்கும்படியாய், எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பொல்லாத வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் நாங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்க பழகுகிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குற்றங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஐயா, நாங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்களே. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, இனி இவர்கள் அழுது கொண்டிராதபடி என் தேவனாகிய கர்த்தரே இவர்களுடைய சத்தத்திற்கும் அப்பத்திற்கும் வேண்டுதற்கும் ஜபத்திற்கும் உருக்கமாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து போடும்படியாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர்களுக்கு முன்பே கடந்து செல்லுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கிருபை இவர்களை பரிபூரணமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வருவதாக இவர்கள் நல்ல சாட்சிகளாய் கர்த்தருக்கென்று எழும்பும்படியான ஒரு தெய்வீக அனுபவமும் கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.